ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெட்டி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி வந்து மைக்ரோவேவ் ரெசிபி. மைக்ரோவேவ் ரெசிப்பியில் நம்ம என்ன பார்க்க போதோம்னா தேங்காய் பன்னு. இதை வந்து டில்குஷு சொல்லுவாங்க. இந்த தேங்காய் பன்னு பேக்கரி ஸ்டைலில் எப்படி நம்ம வீட்டிலேயே பண்ணலான்னு சொல்லி பார்க்க போதும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம டில்குஷ்க்கு ஃபஸ்ட்டு வந்து மாவு பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. இந்த பவுலில் லூக்வார்ம் வாட்டரு ஒரு 85 ml நான் தண்ணி எடுத்திருக்கேன். 1/3 கப்பு. இப்போ அடுத்தது இது கூட ஒரு 1 டீஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து ட்ரை ஈஸ்ட் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன். 1 டீஸ்பூன் சுகருக்கு 1/2 டீஸ்பூன் ஈஸ்ட்டு. இப்போ ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆனவுடனே நம்ம மாவு போட்டு பிசைஞ்சிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் 1 கப்பு மைதா எடுத்துருக்கேன், ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணி, தண்ணியும் நான் விதவிதன் தண்ணி தான் எடுத்துருக்கேன். இப்போ ஆட் பண்ணி மாவு பிசைஞ்சிக்கலாம். நல்ல தள்ளதை மாவு பிசைஞ்சிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இப்போ நம்ம நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சாச்சு. நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கும். இது வந்து நம்மளுக்கு நல்லா வந்து டபுள் ஆகி வரும் சைஸு, இந்த மாவு சைஸு. இதை க்ளோஸ் பண்ணி ஒரு வார்மான பிளேஸில் வைக்கலாம். இல்லைன்னா சீக்கிரமாக உங்களுக்கு வந்து மாவு வந்து நல்லா வரணும்னா நீங்கள் மைக்ரோவேவ்குள்ளே வச்சிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக இதுவாகிடும். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 15 to 20 minutes ஆயிருக்கு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல மாவு உப்பி வந்ததுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க, இப்போ மாவு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மைதா ஆட் பண்ணி திருப்பி மாவு பிசைஞ்சிருக்கேன். இப்போ ஏதோ 2 பாகமாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போதும். உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டிக்கியான அந்த மாவு படம் தான் இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை 2 பாகமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது ஒவ்வொன்றுத்தையும் வந்து நம்ம நல்லா தட்டி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து டில்குஷ்க்கு உள்ள ஸ்டஃபிங் ரெடி பண்ண போதும். ஸ்டஃபிங்க்கு வந்து நான் கோகோனட் எடுத்திருக்கேன். தேங்காய் வந்து நான் நல்லா திருவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கீழ வந்து நல்லா ஃப்ரை பண்ணி வச்சிருக்கேன். லைட்டாக ஃப்ரை பண்ணி வச்சிருக்கேன். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு மார்க்கெட்டில் வந்து டெசிகேட்டட் கோகோனட் இருக்கும். அது ஒரு பவுட்ரு மாதிரி இருக்கும், கோகோனட் பவுடர். அது கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். இல்லை நம்ம ஃப்ரெஷ் கோகோனட்டை எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு அரை மூடி தேங்காவை எடுத்து நல்லா வந்து நான் திருவி கீழ வந்து ஃப்ரை பண்ணி வச்சிருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நான் டூட்டி ஃப்ரூட்டி ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். செரீஸு இது ஒரு 1 டேபிள் ஸ்பூன். முந்திரி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் உடச்சி வச்சிருக்கேன். நீங்கள் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூட்டி ஃப்ரூட்டியும் செரீஸ் தான் நிறைய சேர்ப்பாங்க. நம்ம வீட்டில் செய்யறதால நம்ம குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். நான் வந்து பாதாம் வந்து ஒரு 10 பாதாம் எடுத்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன். இப்போ இது கூட சர்க்கரை பவுட்ரு ஒரு 3 டேபிள் ஸ்பூன். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஒரு 1 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கலரை கொடுக்கும். ஸோ நீங்கள் பாதாம் எசன்ஸ், மேங்கோ எசன்ஸ், இந்த மாதிரி எந்த எசன்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுட் கலர் ஆட் பண்ணாதீங்க. இந்த எசன்ஸ் ஆட் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, இது ஆப்ஷனல் தான். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இப்போ நம்ம உள்ளே வந்து ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம சைடில் வச்சுட்டு நம்ம மாவு தட்டிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மாவு வந்து 2 பாகமாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல. இப்போ இந்த அளவுக்கு தான் நான் டில்குஷ் பண்ண போகிறேன். அதுக்காக இந்த ரவுண்ட் ஷேப்க்கு வந்து நீங்கள் நம்ம மாவு தட்டிக்கலாம். கொஞ்சம் திக்காக தட்டிக்கோங்க. ஷேப் கரெக்டாக இருக்கணும். இந்த ஷேப் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ இதில் வந்து நம்ம பட்டர் நல்லா தடவிக்கலாம். எல்லா பக்கமும் பட்டர் நல்லா தடவிக்கோங்க. ஏன்னா நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி இப்போ நம்ம இன்னொன்னையும் நம்ம நல்லா தட்டிக்கலாம். இப்போ நான் ஸ்டஃபிங் இதில் ஆட் பண்ணிடுங்க. ஒரே சைடு வைக்காம நல்லா வந்து எல்லா சைடுமே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இப்போ இந்த பீஸை எடுத்து நம்ம மேலே செட் பண்ணிடலாம். அப்படியே க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு நல்லா வந்து சீல் பண்ணிடுங்க இந்த சைடெல்லாம். இந்த கீழே இருக்க பீஸும் இதையும் நல்லா வந்து இப்படி சீல் பண்ணிடுங்க. இதுக்கு மேலே பட்டர் வந்து அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணிவிட்டு கிச்சன் டவல் வச்சு ஒரு 5 minutes க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். அந்த கேப்பில் வந்து நம்ம மைக்ரோவேவை ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் கன்வெக்ஷன் 180 degreeல செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டார்ட் கொடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளுக்கு ப்ரீஹீட் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ வந்து நம்மளுக்கு மாவு வந்து நல்லா உப்பி வந்திருக்கு. இப்போ வந்து இதை வந்து மைக்ரோவேவ்க்குள்ள வச்சிடலாம். இப்போ அகைன் கன்வென்ஷனை 180 degree செட் பண்ணிட்டு ஒரு 30 minutes டைம் செட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஓப்பன் பண்ணலாம். 30 minutes முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்மளுக்கு டில்குஷ் நல்லா பேக் ஆயிருக்கு. உங்களுக்கு மேலே பார்த்தா ஹார்டாக தான் இருக்கும். கொஞ்சம் பட்டர் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 minutes வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கலாம் கிச்சன் டவல் வச்சு. ஒரு 5 minutesக்கு அப்புறமா வந்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஓப்பன் பண்ணலாம். ஒரு 5 minutes ஆயிருக்கு. இப்போ வந்து நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கு பாருங்க. இப்போ நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்க பேக் சைடும் நல்லா சாஃப்டாக இருக்கு. மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாக வந்துருக்கு. இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி சர்வ் பண்ண போதும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு. நல்லா உள்ள ஸ்டஃபிங் வந்து நல்லா சூப்பராக இருக்குது. மேலே வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், அதே விதத்தில் கிறிஸ்பியாகவும் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா என் கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. இது கரெக்டாக 30 minutesல வந்து நம்மளுக்கு பர்ஃபெக்டான டில்குஷ் ரெடி ஆகிடுச்சு. இதான் என்னோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட மைக்ரோவேவ் ரெசிபிஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். சுவையான உணவுடன் ஆரோக்கியமான வாழ்வு. தேங்க்யூ.